வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காஸ்ட் அக்கவுண்டிங். இது பாத்தீங்கன்னா ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 43. இது ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க இந்த ப்ராப்ளம் போட சொல்லி. சோ அதுக்காக வந்து இது சால்வ் பண்ணியிருக்கேன் பாருங்க. From the following particulars, prepare a statement showing the components of the total sales and the profit for the year ended 31st December. Stock of finished goods 1st January 6,000. Stock of raw material 1st January 40,000. Work in progress 1st January 15,000. Purchase of raw material 4,75,000. Carriage inward 12,500. Factory rent taxes 7,250. Other production expenses 43,000. Stock of finished goods 31 December 15,000. Wages 1,75,000. Work manager salary 30,000. Factory employee salary 60,000. Power expenses 9,500. General expenses 32,500. Sales for the year 8,60,000. Stock of raw materials 31st December 50,000. Work in progress 31st December 10,000. பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் இது. நமக்கு வந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் கூட்ஸ் கொடுத்திருக்காங்க, ரா மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க, ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் கூட்ஸ், ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் கொடுத்திருக்காங்க. இது ஜஸ்ட் நம்ம கிளாசிஃபை பண்ணி ஃபேக்டரி ஓவர்ஹெட் எது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் எது, அண்ட் செல்லிங் எது அப்படின்னு போடணும். அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான், எந்த ஒரு காம்ப்ளிகேஷனுமே இல்ல. எஸ், ஃபர்ஸ்ட் நம்ம ரா மெட்டீரியல் கன்சியூம்டு கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் போடணும். இப்ப பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல் இங்க என்ன அப்படின்னா, ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் ஓப்பனிங் வந்து 40,000, அதை போட்டுக்கலாம். எஸ், போட்டாச்சு. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல். ஓகே, இப்ப இந்த ரா மெட்டீரியலோட பர்ச்சேஸ் பாருங்க, 4,75,000 ஆட் பண்ணிக்கலாம். எஸ், ஆட் பண்ணியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா கேரேஜ் இன்வெர்ட்ஸும் ஆட் பண்ணணும், 12,500. எஸ், கேரேஜ் இன்வெர்ட் 12,500 ஆட் பண்ணியாச்சு. இப்ப இதோட க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியலை நம்ம மைனஸ் பண்ணலாம். இங்க இருக்கு பாருங்க, ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் க்ளோசிங் 50,000. ஓகே, அதை மைனஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்ப இது மைனஸ் பண்ண பிறகு என்ன வருதோ அதுதான் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு. பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல் கன்சியூம் 4,77,500. இப்ப இதோட நம்ம வேஜஸ் ஆட் பண்ணணும். வேஜஸ் பாத்தீங்கன்னா 1,75,000. ஓகேவா? வேஜஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறது பிரைம் காஸ்ட். பாருங்க, வேஜஸ் போட்டாச்சு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா வர்றதுக்கு பேரு பிரைம் காஸ்ட். பிரைம் காஸ்ட் பாருங்க 6,52,500. ஓகேவா? இதோட ஃபேக்டரி ஓவர்ஹெட்டை நம்ம ஆட் பண்ணணும். ஃபேக்டரி ஓவர்ஹெட் அப்படின்னும் போது இதுல எதெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் வந்து நம்ம வந்து கடைசியா நம்ம ஓப்பனிங் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபேக்டரி ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ் வரும். அதர் ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்சஸ். ஓகே, பாருங்க, அதர் ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்சஸ் எழுதியாச்சு 43,000. இந்த ஃபேக்டரி ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ் எழுதிக்கலாம், போட்டாச்சு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒர்க் மேனேஜர் சேலரி 30,000 போட்டாச்சு. அப்புறம் ஃபேக்டரி எம்ப்ளாயி சேலரி 60,000, அதுவும் போட்டாச்சு. அப்புறம் பவர் எக்ஸ்பென்சஸ் 9,500, அதுவும் போட்டாச்சு. சோ இப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா கிராஸ் ஒர்க் காஸ்ட். அப்ப கிராஸ் ஒர்க் காஸ்ட் பாருங்க 8,02,250. இப்ப இதோட ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் ஆட் பண்ணணும். ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் பாருங்க, ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் 1st January கொடுத்திருக்காங்க இல்லையா, 15,000, இதுதான் ஓப்பனிங். இதை ஆட் பண்ணணும். அண்ட் க்ளோசிங்க மைனஸ் பண்ணணும். இங்க பாருங்க, ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் க்ளோசிங்ல கொடுத்திருக்காங்களா 10,000, இதை நம்ம மைனஸ் பண்ணணும். எஸ், இப்ப இதோட இந்த 15 ஆட் பண்ணி 10,000 மைனஸ் பண்ணா வர்றது பேர் என்ன பாருங்க, 8,07,250. ஓகே, இதுதான் ஒர்க் காஸ்ட். இப்ப இந்த ஒர்க் காஸ்டோட ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் நம்ம ஆட் பண்ணணும். ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னும் போது இங்க வெறும் ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் தான் இருக்கு, அதை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் 32,500 போட்டாச்சு. சோ இதை ஆட் பண்ணி வரதுக்கு பேர் என்ன, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்ப காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பாருங்க 8,39,750 தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்ப இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட நம்ம ஃபினிஷ் கூட்ஸ் இருக்கு இல்லையா, ஓப்பனிங் ஸ்டாக். ஓகே, இந்த 6,000 அதை நம்ம ஆட் பண்ணணும். பாருங்க, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் கூட்ஸ் 6,000. இதோட க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் கூட்ஸ் நம்ம மைனஸ் பண்ணணும். க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் கூட்ஸ் பாருங்க, இது இருக்கு பாருங்க, இதுதான் வந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் கூட்ஸ் 15,000. ஓகே, இப்ப இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறதுக்கு பேரு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஓகே, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் பாருங்க 8,30,750. இப்ப காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்.
சேல்ஸ் ஃபார் த இயர் கொடுத்துட்டாங்க பாருங்க 8,60,000 சொல்லிட்டு. அப்ப இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ல இருந்து இந்த 8,60,000 சேல்ஸ வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிடும். இப்ப சேல்ஸ் போட்டுக்கலாமா? பாருங்க சேல்ஸ் போட்டாச்சு 8,60,000. இப்ப இதையும் நம்ம சப்ராக்ட் பண்ண போறோம். சப்ராக்ட் பண்ணா நமக்கு ப்ராஃபிட் வரும். ஓகே பாருங்க 29,250 இதுதான் ப்ராஃபிட். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கு இல்லையா ப்ராப்ளம்? எஸ். இதுல என்ன டவுட்னு தெரியல. அவங்க வந்து இதை வந்து போட சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ அதுக்காக நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணிருக்கு. எஸ். இப்போ உங்களுக்கு பிராக்டிஸ்க்காக ஒரு ப்ராப்ளம் தரேன். இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. I'll check your answer. ஓகே இதுதான் பிராக்டிஸ் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுங்க அண்ட் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. I'll check your answer. Thank you for your patient listening.